இஸ்ரேலோட படைகளை காசாலேருந்து பின்வாங்க வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம், யார் இதுக்கு மூளையாக செயல்பட்டுருக்கா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் எம்ஆர் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படைகளை காசாலேருந்து பின்வாங்க வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, லாஸ்ட் வீக் ஒரு 7 தன்னார்வ அமைப்பை சேர்ந்த நபர்கள் கொண்டுட்டாங்க இஸ்ரேல். அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, போலாந்து இந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒர்க்கர்ஸ்லாம் அதில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை யூஎஸ் சைட்லேருந்தும், ஆஸ்திரேலியா சைட்லேருந்தும், போலாந்து சைட்லேருந்தும் வச்சுட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இவங்க போயிருக்காங்க. ஏன்னா நீ ஹெல்ப் பண்ண போனவங்களே கொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஹமாஸ் பார்த்தீங்கன்னா எஜிப்டோட ரஃபா பார்டரில் தான் பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க மேலும் என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா, ஹமாஸ் இந்த போரை உடனடியாக இஸ்ரேல் நிப்பாட்டணும், உடனே காசாலேருந்து எல்லா இஸ்ரேல் ராணுவமும் பின்வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் காசாவோட மக்களுக்கு தான் காசா சொந்தங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். இந்த மாதிரியான டிமாண்ட்ஸை ஹமாஸ் தரப்புலேருந்து வைக்கிறாங்க. பதிலுக்கு இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 1200 பேர்த்த கொன்னதுக்காக தான் ஹமாஸை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு சபதம் எடுத்துகிட்டு தான் இந்த போருக்குள்ளேயே இறங்கினாங்க. அப்படி இருக்கிற நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹமாஸை கம்ப்ளீட்டாக ஒழிக்காமல் நாடு திரும்ப மாட்டோம். இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு 120 ஹாஸ்டேஜஸ் கிட்ட இன்னும் ஹமாஸ்கிட்ட தான் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் மீட்டு எங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் காசாவில் 33,000க்கு மேலே மக்கள் இறந்துருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளும் பெண்களும் தான் அந்த 33,000ல் அதிக பர்சன்டேஜ். இஸ்ரேல் இன்னொன்றும் பிளான் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜிப்டோட ரஃபா பார்டர் வழியாக பூந்தோம்னா அங்கே நிறைய ஹமாஸ் படையை சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள அங்கேயே சுட்டு பொசிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு எஜிப்ட்காரங்க சுத்தமாகவே ஒத்து வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டரில் தான் பார்த்திங்கன்னா அந்த காசாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அங்கேருந்து ஓரமாக வந்து இந்த பார்டர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இருக்காங்க. இஸ்ரேல்காரங்க இந்த வழியாக பூந்து அட்டாக் பண்ணால் அந்த 1 மில்லியன் மக்களுமே பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால எஜிப்ட் சைட்லேருந்து இவங்களுக்கு அனுமதி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இஸ்ரேல் ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் காசாலேருந்து அங்கங்கே அப்படியே நவுந்து இஸ்ரேலுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொன்று, இஸ்ரேல்கிட்ட போய் கேட்டதுக்கு எங்கள் வீரர்களை லாங் டைம் போருக்கு நாங்கள் தயார்படுத்திட்டு வரோம். சரி, இது வரைக்கும் எத்தனை வீரர்கள் திரும்பி வாங்கியிருக்கேன்னு கேட்டதுக்கு அது கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக யூஎஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் தாங்க இந்த ட்ரூப்ஸையே இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் இவங்களுக்கு மெயின் மேஜர் வெப்பன் சப்ளையர். அந்த ஒரு காரணத்துக்காக யூஎஸ் சொல்கிறத இவங்க கேட்டு தான் ஆகணும். யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் கிட்டையும் கத்தார் கண்ட்ரிகிட்டையும் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்பா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹமாஸ் விரோதிகிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மாட்டிகிட்டு இருக்க ஒரு 120 பணைய கைதிகளையும் எப்படியாச்சும் விடுவிக்க சொல்லுங்கப்பா. இது எல்லாத்தையும் கைரோவில் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசி முடிச்சிருங்க, இந்த போகிற ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கிற மாதிரி ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கொண்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.